ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. இந்த ஆர்டர் எனக்கு மீஷோலேருந்து வந்து செகண்ட் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டரை நான் எப்படி பேக் பண்ணி சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டு ஏதாவது டேமேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். ப்ராடக்ட் 100% கரெக்டாக இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பபிள் ஷீட் போட்டுட்டு அதை wrap பண்ணிவிட்டு செல்லோட்டை போட்டு நம்ம எப்பயும் போல் சேஃபாக பேக் பண்ணி அனுப்பணும். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து டெலிவரி ஆச்சா, அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆச்சா அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி ஆகிடுச்சு. ரிட்டன் பீரியட் 7 days இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறமா 8th day வந்து எனக்கு அமௌண்ட்டு மீஷோ சைட்லேருந்து போட்டாங்க. இந்த ஆர்டர் இன்றைக்கி மார்னிங் வந்ததுமே எனக்கு மீஷோலேருந்து நோட்டிஃபிகேஷன் கால் வந்தது. அதுக்கப்புறமா நான் மீஷோ சப்ளையர் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் வந்து டீட்டெயில்ஸ் இருந்தது. அதில் நான் அட்ரஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஹோம் மேக்கருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க டிப்ஸு, கோல்டு சேவிங் டிப்ஸ், மணி சேவிங் டிப்ஸ், அதுக்கப்புறமா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி ஐடியாஸ் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ரஸ் வந்து ஷீட் வந்து பெருசாக இருக்கும். அதை வந்து நான் மடக்கி பார்கோடு வந்து மேலே தெரிகிற மாதிரி உள்ளே போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், பார்கோடு வந்து தெரியணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அட்ரஸ் வந்து அவங்க பார்த்து டெலிவரி கொடுக்க மாட்டாங்க. இதில் இருக்க அந்த பார்கோடு தான் உங்களுக்கு முக்கியம். அதை வச்சு தான் அவங்க லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணி கொண்டு போய் டெலிவரி கொடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த ஆர்டர் பெங்களூர்லேருந்தே தான் வந்திருக்கு. டெலிவரி கொரியர் சர்வீஸ்லேருந்து ஆல்ரெடி கால் வந்துருச்சு, இன்றைக்கி பிக்கப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பேக்கிங் வந்து ரெடி பண்ணி வச்சிட்றேன். அவங்க வந்ததுமே நம்ம வந்து பார்சலை டெலிவரிக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துட வேண்டியதுதான். ஆக்சுவலி மீஷோ கவரில் தான் நம்ம பேக் பண்ணி அனுப்பணும். பட் அது கம்பல்சரி இல்லை. நமக்கு இன்கேஸ் எனி ரிட்டன் அப்படின்னா அந்த கவரில் நம்ம பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டன் சேஃபாக வரும். பட்டு நான் வந்து நார்மல் கவரில் தான் அனுப்பியிருக்கேன்.